Hi friends, this is Nivita. In the video 12th standard chemistry page number 131 coordination chemistry lesson la irukra Werner's theory of coordination compounds அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். So பேசிக்கா நம்ம வந்து introduction வீடியோலே வந்து வெர்னர் பத்தி பார்த்தோம். கரெக்ட்டா ஆல்ஃபிரட் வெர்னர் பத்தி பார்த்தோம். So இவர் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படிலாம் வந்து லைக் கோஆர்டினேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்காக. ஸோ அவர் கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த வெர்னர்ஸ் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸ்விஸ் கெமிஸ்ட் ஆல்ஃபிரட் வெர்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரப்போஸ் அ தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த அப்சர்வ்டு பிஹேவியர் ஆஃப் தெம். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள்ல நம்ம பார்ப்போம் இல்லையா, கலர் சேஞ்சஸ் நடக்கும், ஒரு சில சமயம் வந்து அந்த அயான்ஸ் எல்லாமே புரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரியான பார்த்து அந்த பிஹேவியரை பார்த்தே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சம்மந்தமாக அந்த தியரியை வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் கன்சிடர் த டிஃப்ரெண்ட் கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கோபால்ட் 3 குளோரைட் வித் அமோனியா விச் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கோபால்ட் 3 குளோரைட் வித் அமோனியா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. COCl3 6NH3, COCl3 5NH3, COCl3 4NH3, COCl3 4NH3. ஓகேவா. ஸோ இது வந்து அதோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 6NH3 இருக்கும்போது எல்லோவாக இருக்குது, 5NH3 இருக்கும்போது பர்பிளாக இருக்குது, 4NH3 இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்குது அந்த சால்ட். ஓகே. அதுக்கப்புறம் 4NH3 இருக்கும்போது வயலட் கலரில் இருக்குது. இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, COCl3 6NH3 அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த சால்ட் வந்து ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அந்த ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலி இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெட்டிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl precipitated on the reaction of 1 mole of complex with excess Ag+. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எக்ஸஸ் Ag+ஓட போடுறாங்க. அப்போ வந்து எவ்வளோ AgCl வந்து உங்களுக்கு ப்ரிசிபிடேட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. 3 2 1 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ப்ரிசிபிடேட் ஆகுறது. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஸோ இதை வந்து எக்ஸஸ் Ag+ஓட போடுறாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COCl3 6NH3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸஸ் Ag+ஓட போடுறாங்க. எக்ஸஸ் Ag+ஓட போடும்போது எனக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் AgCl ப்ரிசிபிடேட் ஆகுது. ப்ரிசிபிடேட்னா இங்கே படியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மோல்ஸ்னால் 3 மோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்க்கும் 1 மோல் ஆகுது, 1 மோல் ஆகுது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் திஸ் கேஸ் த வேலன்சி ஆஃப் த எலமெண்ட்ஸ் present in both the reacting molecules cobalt 3 chloride and ammonia are completely satisfied. Yet the substance react to form the above mentioned complexes. அதாவது அந்த வேலன்சி ஆஃப் கோபால்ட் 3 குளோரைடாக இருக்கட்டும், அம்மோனியா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான். இருந்தாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒரு சில இதில் வந்து 1 தான் கொடுக்குது, ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா 2 கொடுக்கும். இதில் வந்து பிடிஎஃப்ல கரெக்டாக இல்லை, பட் இங்கே வந்து 3 கொடுத்துருக்கு. கரெக்டாக. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே அந்த வேலன்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, பட் ஸ்டில் ஏன் வந்து அது இன்னும் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது டு எக்ஸ்பிளைன் திஸ் பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி சால்ட்ஸோட பிஹேவியர்லாம் பார்த்து வெர்னர் வந்து பாஸ்டுலேட்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த பாஸ்டுலேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நேரத்தில் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ அவரோட தியரி என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸிபிட் 2 டைப்ஸ் ஆஃப் வேலன்சி, நேம்லி பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்னது, கடைசி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கடைசி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேலன்ஸ் இருக்குமா. ஓகே. பிரைமரி வேலன்ஸ், செகண்டரி வேலன்ஸ், அண்ட் ஈச் எலமெண்ட் டென் டு சாட்டிஸ்ஃபை போத் வேலன்சஸ். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து அந்த வேலன்ஸையே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மாடர்ன் டெர்மினாலஜி த பிரைமரி வேலன்ஸை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டம்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி வேலன்ஸை வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா லைக் ஸோ அது வந்து ஒரு நம்பர். ஓகேவா. அது வந்து ஒரு கெமிக்கல் காம்பினேஷனில் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு எலமெண்ட்டுக்கு. ஸோ அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நமக்கு என்னது ஆக்சிடேஷன்
ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணியிருக்கு அல்லது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா குவாடினேஷன் நம்பர். குவாடினேஷன் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயன் இமீடியட்லி சரௌண்டிங் த சென்ட்ரல் ஆட்டம் இன் அ காம்ப்ளெக்ஸ் ஆர் அ கிறிஸ்டல். இப்போது ஒரு சென்ட்ரலாக ஒரு மெட்டல் இருக்கும், அதை சுற்றி எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து குவாடினேஷன் நம்பர் சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இட் இஸ் 1 2 3 4 5 6. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது. அதை சுற்றி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து குவாடினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வேலன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டமை குறிக்குது. செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குவாடினேஷன் நம்பரை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு வெர்னரை பொறுத்தவரை ப்ரைமரி அண்ட் செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் த கோபால்ட் என்ன அப்படின்னா 3 and 6 அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 27. ஓகேவா, ஸோ கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னது 27. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வந்து லைக் 2 வர மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 18 ஆகிடுச்சா. கடைசியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 9 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி வரும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும், 27 அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த 9 எலக்ட்ரான்ஸ், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ரைமரி வேலன்ஸ் செகண்டரி வேலன்ஸ் அப்படின்றது பிரியுது. ஸோ வெர்னரை பொறுத்தவரை கோபால்ட்டில் வந்து 3 ப்ரைமரி வேலன்ஸும் 6 செகண்டரி வேலன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 9 இருக்குது, அதில் ப்ரைமரி வேலன்ஸ் வந்து 3ம் செகண்டரி வேலன்ஸ் வந்து 6ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போகலாம் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைமரி வேலன்ஸ் ஆஃப் த மெட்டல் அயான் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஜீரோவாக இருக்கும். சில கேசஸில் வந்து ப்ரைமரி வேலன்ஸ் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம் அல்லது பாசிட்டிவாக இருக்கலாம். அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ் அயான்ஸோட லைக் சாட்டிஸ்ஃபை ஆகிடுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் COCl3 6NH3 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் ப்ரைமரி வேலன்ஸ் ஆஃப் த கோபால்ட் வந்து +3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. is satisfied by 3Cl minus ions. ஸோ பேசிக்காக கோபால்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் ப்ரைமரி வேலன்ஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எதால் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Cl3 இருக்கு இல்லையா, அந்த 3Cl minus ionsஆல் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next the secondary valence வந்து is satisfied by the negative ions, neutral molecules, positive ions or the combination of this. secondary valence அப்படின்னு சொல்லும்போது நியூட்ரல் அயான்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து கூட அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைமரி வேலன்ஸில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவ் அயான்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் சொல்லும்போது COCl3 6NH3ல செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் த கோபால்ட் வந்து 6 அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக கோபால்ட்டோட செகண்டரி வேலன்ஸு 6 தானே எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6NH3 தான். 6 நியூட்ரல் அமோனியா மாலிகுல்ஸ் தான் வந்து செகண்டரி வேலன்ஸை லைக் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற COCl3 5NH3 அப்படிங்கிறதுல வந்து the செகண்டரி வேலன்ஸ் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5NH3யும் அதுக்கப்புறம் ஒரு Cl மைனஸ் அயான்ஸும். ஓகே, பேசிக்காக செகண்டரி வேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6 அப்படிங்கிறது தெரியுது. இப்போது இதில் வந்து ஓகே, எனக்கு வந்து வெறும் 6 நியூட்ரல் அமோனியா மாலிகுல்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இதில் COCl3 5NH3ல உங்களுக்கு வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நியூட்ரல் அமோனியா மாலிகுல்ஸும் அதுக்கப்புறம் ஒரு Cl மாலிகுல்ஸும் தான், ஒரு Cl மைனஸ் அயான்ஸும் தான் உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, செகண்டரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் கடைசியில் நம்ம ஒரு டேப்லெட் காலம் பார்ப்போம், அதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அக்கார்டிங் டு த வெர்னரை பொறுத்தவரை the 2 spheres of attraction, அந்த மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் காம்ப்ளெக்ஸஸ், ஒரு காம்ப்ளெக்ஸில் மெட்டல் ஆட்டம் ஆர் அயானை சுற்றி 2 spheres of attraction இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னர் ஸ்பியரை வந்து குவாடினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேர்மாக அட்டாச் ஆகிருக்கும், அந்த மெட்டல் கூட ரொம்ப ஃபேர்மாக அட்டாச் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டல். ஓகேவா, சென்டரில் இருக்கிறது, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறத இன்னர் ஸ்பியர் அல்லது குவாடினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபேர்மாக லைக் சூப்பராக நல்லா அட்ராக்ட் ஆகிருக்கும். அவுட்டர் ஸ்பியரை வந்து அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த குரூப் ப்ரெசன்ட் இன் தி ஸ்பியர் ஆர் லூஸ்லி பவுண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயன் அண்ட் ஹென்ஸ் கேன் பி செப்பரேட்டட் இன்டு அயன்ஸ் அப்பான் டிசால்விங் த காம்ப்ளெக்ஸ் இன் அ சூட்டபிள் சால்வெண்ட். அதாவது
வெளியில் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஸ்பியர் வந்து உங்களுக்கு லூஸாக தான் பவுண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பியர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா லூஸாக தான் பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து சூட்டபிள் சால்வெண்ட்டில் கரைக்கும் போது, சூட்டபிள் தண்ணியோ அதோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளை கரைக்கும் போது அதில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும், செப்பரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே செப்பரேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா கோபால்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து சென்ட்ரலாக இருக்கிற அந்த ஒரு ஆட்டம். ஓகேவா. ஸோ இதுக்கு பிறகு இந்த NH3 இருக்குது இல்லையா. ஸோ இந்த NH3 வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்பியரில் இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு இந்த Cl இருக்குல்ல, அது வந்து வெளியில் இருக்குது. அது வந்து என்னாகும், தண்ணியில் போட்டு கரைக்கும் போது இந்த Cl மட்டும் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, லைக் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க, குவாடினேஷன் ஸ்பியர். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கேயே கொடுத்துருக்காங்க குவாடினேஷன் ஸ்பியர். வெளியில் இருக்கிறது வந்து அயனைசேஷன் ஸ்பியர். வெளியில் இருக்கிறது தானே அயனைஸ் ஆகிடுது. அயனைஸ்னா என்னது, பிரிஞ்சு போயிடுது. அயனைஸ்னா என்னது, பிரிஞ்சு போயிடுது. ஸோ அது தானே பிரிஞ்சு போகுது. ஸோ அதனால் இந்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் படி இந்த மாதிரி தான் குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேவா. அடுத்தது இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு 5th பாயிண்ட். ஓகேவா. the primary valencies are non-directional while the secondary valencies directional. ஆக்சுவலி செகண்டரி டைரக்ஷனல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ரைமரி வேலன்சிக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்காது. த ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் டிட்டர்மைன் பை த ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த குரூப்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் த செகண்டரி வேலன்சிஸ். இந்த ஒரு ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, லைக் அதெல்லாம் எங்கெங்கே அரேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் சாட்டிஸ்ஃபைஸ் த செகண்டரி வேலன்சி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டல் அயான் ஆஸ் அ செகண்டரி வேலன்சி ஆஃப் 6 இட் ஹாஸ் அ ஆக்டோஹெட்ரல் ஜாமெட்ரி. இப்போ வந்து செகண்டரி வேலன்சியை பொறுத்து தான் அதோட ஜாமெட்ரியே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு மெட்டல் அயானுக்கு வந்து செகண்டரி வேலன்சி 6 இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஆக்டோஹெட்ரல் ஜாமெட்ரியாக இருக்கும். இதே வந்து செகண்டரி வேலன்சி 4ன்னு சொன்னால் டெட்ராஹெட்ரல், டெட்ரானாலே அர்த்தம் 4 அப்படின்றது அர்த்தம். ஸோ 4ஆவோ அல்லது ஸ்கொயர் பிளேனர் ஜாமெட்ரியாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ப்ரைமரி வேலன்சி வந்து நான் டைரக்ஷனல், அதுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிலாம் அதெல்லாமே இல்லை. பட் செகண்டரி வேலன்சி வந்து டைரக்ஷனல், அதை பொறுத்து தான் ஜாமெட்ரி அப்படிங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி வேலன்சி 6ஆக இருந்ததுன்னா அது வந்து ஆக்டோஹெட்ரல் ஜாமெட்ரியாவும், செகண்டரி வேலன்சி 4ஆக இருந்ததுன்னா டெட்ராஹெட்ரலாவோ அல்லது ஸ்கொயர் பிளேனர் ஜாமெட்ரியாவோ இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமரி வேலன்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து அயனைசபிளாக இருக்கும். ஓகேவா. ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது அயனைசபிள், செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது நான் அயனைசபிள். ஸோ இதில் ப்ரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இதெல்லாமே அயனைஸ் பண்ணிட முடியும், தனியாக எடுத்த முடியும். ஸோ இதெல்லாமே ப்ரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து உங்களால் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாமே வந்து அயனைஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி வேலன்சிக்குன்னு எந்த விதமான ஒரு டைரக்ஷன் கோட்பாடுகளும் கிடையாது. இட்ஸ் நான் டைரக்ஷனல். பட் இந்த செகண்டரி வேலன்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செகண்டரி வேலன்சிஸ்க்கு தான் வந்து என்ன இருக்குது, டைரக்ஷனல். தே ஆர் டைரக்ஷனல். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதோட ஜாமெட்ரி, டைரக்ஷன் ஜாமெட்ரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்குது. ஸோ அதனால் அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டோஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது த ஃபாலோவிங் டேபிள் இல்லஸ்ட்ரேட்ஸ் த வெர்னஸோட பாஸ்ட்லேட்ஸை ரொம்ப கிளியராக சொல்லுது. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, COCl3 6NH3, COCl3 5NH3, COCl3 4NH3, திரும்பியும் 4NH3. இதில் வந்து த குரூப் சாட்டிஸ்ஃபைட் பை செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள் இன்னர் குவாடினேஷன் ஸ்பியர். இது வந்து அயனைஸ் ஆகாது, பிரிஞ்சு போகாதது. இதில் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6மே வந்து பிரிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா 5NH3 பிரிஞ்சு போகாது, அதுக்கு பிறகு ஒரு Cl- வந்து பிரிஞ்சு போகாது. இதில் பார்த்தீங்கன்னா 4NH3 பிரிஞ்சு போகாது, 2 Cl- பிரிஞ்சு போகாது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 4NH3யும் 2 Cl- வந்து பிரிஞ்சு போகாது. ஓகேயா. பேசிக்காக வந்து இந்த செகண்டரி வேலன்சி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம நான் அயனைசபிள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக செகண்டரி வேலன்சி தான் வந்து நான் அயனைசபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6. நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சி, இந்த இடத்துல கோபால்ட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சி வந்து 6 அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் அயனைசபிள் 6, இங்கே வந்து 6.
4 + 2 6, 4 + 2 6 அப்படின்றது வருதா. நம்பர் ஆஃப் அயனைசபிள் அப்போ வந்து எவ்வளோ வந்து அயனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இங்கேருந்து 6 போயிடுச்சு, அப்போ இன்னும் 3 வந்து அயனைஸ் பண்ணலாம். இதுலேருந்து இங்கே 5 போயிடுச்சு, இங்கே 1 போயிடுச்சு, அப்போ 2 அயனைஸ் பண்ணலாம். இங்கேருந்து 4, இங்கேருந்து 2 போயிடுச்சு, அப்போ இன்னும் 1 இருக்கும். இங்கே வந்து 4, இங்கே வந்து 2 போயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு Cl- அயான்ஸ் இருக்கும். ஓகேவா. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl ஃபார்ம்டு, நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டேப்லெட் காலம்லேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸஸ் இது பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ வந்து ப்ரிசிபிடேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம்ல. இதில் AgCl வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்தவரை 3 மோல்ஸ். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 3 தான் அயனைஸ் ஆகியே போயிருக்கு, மற்றது எதுவுமே அயனைஸ் ஆகலை. இதில் 2 மோல்ஸ் அயனைஸ் ஆகிருக்கனால 2 மோல்ஸ் AgCl ஃபார்ம் ஆயிருக்கு. 1 Cl- ஃபார்ம் ஆகிறதுனால இதில் வந்து 1 AgCl தான் ஃபார்ம் ஆகுது. 1 Cl- ஃபார்ம் ஆகிறதுனால லைக் அது வந்து ஒரு ப்ரைமரி வேலன்ஸியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு AgCl தான் ஃபார்ம் ஆகுது. இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது இந்த மாதிரியான ஒரு சால்ட் இருக்குது. ஓகேவா. சால்ட் இருக்குது, அதுக்கு பிறகு எனக்கு இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் AgCl ஃபார்ம் ஆகுது. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது, இதெல்லாமே அது வந்து வெளியிலேயே விடலை, அதெல்லாமே ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருச்சு. மற்ற பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தான் வெளியில் வருது. அந்த வெளியில் போனதே வந்து இந்த மாதிரி எனக்கு AgCl கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதிலிருந்து ஓரளவுக்கு நம்மளால் ஒத்துக்க முடியுதுல்ல. ஓகே, இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ப்ரைமரி வேலன்சின்னு ஒன்று இருக்குது, செகண்டரி வேலன்சின்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி வேலன்சியில் இருக்கிறதெல்லாம் வரும், செகண்டரி வேலன்சியில் இருக்கிறதெல்லாம் வராது. இதை பேஸ் பண்ணி தான் தெரியுது. ஸோ இந்த வெர்னஸ் தியரியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் நிறையா நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை சொல்ல முடிஞ்சாலும் இதால் கலரையோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸையோ வந்து சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இதால் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு சோடியம் பொட்டாசியம் இதெல்லாமே இருக்கு இல்லையா, சோடியம் பொட்டாசியம் இதெல்லாமே ஏன் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் இதால் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு வந்து இதால் வந்து பாண்டிங் நேச்சர் அண்ட் பிட்வீன் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் நேச்சரையும் இதால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே லிமிட்டேஷன். யோசிச்சு பாருங்கள், எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை மட்டுமே வச்சுட்டு ப்ரைமரி வேலன்சின்னு ஒன்று இருக்குது, செகண்டரி வேலன்சின்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் அது அயனைஸ் ஆகும், அது அயனைஸ் ஆகாது, இப்படி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டாக. ஸோ தட் இஸ் வாட் வெர்னஸ் பாஸ்டுலேட்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.